ஒரு கிராமத்தில் மீனா என்ற அழகிய சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் ஏழை குடும்பத்தில் பிறந்தவள், ஆனாலும் மிகுந்த புத்திசாலியும் நல்ல மனசும் கொண்டவள். அவள் எப்போதும், என் கிராமத்தில் யாருக்கும் பசிக்கக்கூடாது, தண்ணீர் இல்லாமல் தாகத்தில் தவிக்கக்கூடாது என்று நினைப்பவள். இந்த கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களிடம் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் தொடரக்கூடியவள். ஒரு நாள் ஊர் மக்கள் தண்ணீர் இல்லாமல் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள் என்று மிக மனவேதனை கொண்டார். ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள கிணற்று பக்கமாக அவள் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது கிணற்றில் நீர் மேல் நோக்கி வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். அந்த கிணற்றில் ஒரு தேவதை பேசியது போல் குரல் கேட்டது. உடனே கிணற்றை எட்டி பார்த்தாள். அந்த தேவதையானது பேசியது, நான் ஒரு மந்திர கிணறு. என்னிடத்தில் நல்ல எண்ணங்களைக் கொண்டு நீர் எடுத்தால் அது அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். கீதா, நீ உன் மனம் போல், நீ மிகவும் நல்லவன், நீ இருக்கும் நீரானது உனக்கு நன்மை தருமாவே இருக்கும் என்று கூறி மறைந்தது. பிறகு கீதா அந்த நீரை எடுத்து சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த நீரானது குளிர்பானமாக மாறி குழந்தைகளை மிகவும் உற்சாகப்படுத்தியது. ஊரில் ஒரு முதியவர் மிகவும் உடல்நிலை சோர்ந்திருந்தார். அப்பொழுது அந்த கிணற்று நீரை கொடுக்கும் பொழுது அவர் உடல் நலமுற்று ஆரோக்கியமாக இருப்பதைக் கண்டு ஊர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரு பசுமாடு ஆனது கால் ஊனமுற்று இருந்தது. அதற்கு அந்த நீரை கொடுத்தபோது அந்த மாடானது துள்ளி குத்து உற்சாகமடைந்தது. அதே நேரம் அந்த ஊரில் சில கெட்டவர்கள் அந்த நீரை தன்னுடைய சுயநலத்திற்காக எடுக்கும் பொழுது அந்த நீர் எப்பொழுதும் போல கிணற்று நீராகவே கிடைத்தது. அதை அறிந்த கீதா அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் விவசாயம் செய்வதற்கு இந்த நீரை பயன்படுத்தினாள். அதன் பிறகு அந்த ஊரானது மிகவும் செழிப்பாக இருந்தது. இதனை கண்ட அந்த ஊர் அரசர் கீதா அழைத்து ஆசி வழங்கினார். உன் எண்ணம் போல் இந்த ஊர் மிகவும் செழிப்பாக உள்ளது என்று மகிழ்ச்சி அடைந்தார். ஆதலால் நாம் அனைவரும் நல்ல எண்ணங்களை கொண்டே வாழ்வோம்.